வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, தரையில அமர முடியாத நிலையில இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, அந்த அமரக்கூடிய நிலை என்பது சுலபமா வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்ப நம்ம பதிவ பார்க்கலாம். இதுல முதல் பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா, நம்ம இது போல சேர் பயன்படுத்தலாம். ஜஸ்ட் இது போல அமர்ந்து எழக்கூடிய ஒரு நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அடுத்த பயிற்சி நம்ம இது போல நிலையில வந்த பிறகு வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம். இது போல வித் வால் சப்போர்ட்டோட இதுல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இதுல செய்யும் பொழுது அந்த அமரக்கூடிய நிலை என்பது சுலபமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது நடைப்பயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகுத்தண்டு ஆனது நேராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உங்களுடைய உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய சக்கர வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய தோள்பட்டை வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதே போல நடைப்பயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவாகவும் பார்க்கலாம். ஒரு 3 நிமிடங்கள், அதாவது எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 எண்ணிக்கையில இருந்து ஆரம்பித்து ஒரு 100 எண்ணிக்கை தாராளமா செய்யலாம். இதுல செய்யும் பொழுது நம்ம வாக்கிங் போயிட்டு வந்த ஒரு நன்மை என்பது இந்த ஆசனத்துல நம்ம தாராளமா பார்க்கலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் உட்கட்டாசனம். அதாவது நாற்காலியுடைய தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். எனக்கு மூட்டுல அதிகமான பாதிப்பு இருக்கு என்ற ஒரு பட்சத்துல இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். அந்த வால் சப்போர்ட்டோட செய்த பயிற்சி நம்மளுக்கு நல்லா வந்த பிறகு, இப்ப உட்கடாசனம் நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்த ஒரு நிலைன்னு பார்த்தோம். இப்ப இண்டிவிஜுவலா நம்ம எவ்வாறு செய்யலாம் என்ற ஒரு பதிவு பார்க்கலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த போஸ்டருக்கு வந்துட்டு கைகளை மேல கொண்டு போறோம். கைகளை மேல கொண்டு போகும்போது மூச்சு கம்மி இருக்கும். டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இதுல நம்ம அமரும் போதே பாத்தீங்கன்னா நன்கு அமரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதன் பிறகு சாதாரண இப்படி கொண்டு வரலாம். இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த போஸ்டர் செய்யலாம். இது பட்டாம்பூச்சி ஆசனம். இது உங்களுடைய கால்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். மூட்டு வலிக்கும் மிக சிறந்த ஒரு பதிவு. அதே போல பெண்களுக்கு கன்சீவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். உங்களுடைய தொடைப்பகுதிக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றலுக்கும் யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்ம கைகளை இங்க வைக்கிறோம். இது போல அமர்ந்து எழுந்துக்கலாம். இதுல நம்ம ஒரு 10 எண்ணிக்கை செய்து கொண்டு வரலாம்.
இது போல செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம அமரக்கூடிய நிலை என்பது சுலபமா வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.